வெள்ளையங்கிரி மலையில் நிகழும் தொடர் மரணங்கள் வெலவெலக்க வைக்கின்றன. அறிவியலை அலட்சியம் பண்ணியதாலா அல்லது ஆன்மீகத்தை அவமரியாதை செய்ததாலா என்று பதைபதைப்பு பட்டிமன்றமே நடக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. கோவை மாவட்டம் பூண்டிக்கு மேலே இருக்கிறது வெள்ளையங்கிரி மலை. சுமார் 5800 அடி உயரத்தில் பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை போன்ற மலைகளை தாண்டி 7வது மலையில் சுயம்புலிங்கம் உள்ளது. மலையேறிச் சென்று இந்த லிங்கத்தை வழிபட ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நாட்களில் லட்சக்கணக்கானோர் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த 7 மலைகளில் நிலவும் தட்பவெப்பமும் இயற்கை சூழலும் பரவசமானது மட்டுமல்ல, மர்மங்களும் நிறைந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மனிதனின் காலடி படாத பகுதிகள் இம்மலை பள்ளத்தாக்கில் உள்ள நிலையில் பாதை தவறிப்போய் அல்லது உருண்டு விழுந்து தொலைந்தோர் பலரின் எலும்புகள் கூட இன்னமும் எடுக்கப்படவில்லை என்கிறார்கள் வெள்ளையங்கிரியின் உள் விவரம் அறிந்தோர். இந்த நிலையில்தான் இந்த வருட மலையேற்ற சீசனில் இதுவரையில் 7 பேர் இறந்துள்ளனர். இறந்தவர்களில் ஒரு சிறுவனும் நடுத்தர வயது பெண் ஒருவரும் இருப்பதுதான் அதிர வைக்கிறது. எந்த தைரியத்தில் இந்த வயதினரெல்லாம் மலையேறுகிறார்கள்? இவர்களை கீழேயே தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு துறைகள் என்ன செய்கிறது? இத்தனை மரணங்களுக்கான பொறுப்பை ஏற்கப் போவது யார் என்று சரமாரியாக கேள்விகள் எழவே மலையேற அரசு திடீர் தடை விதிக்கிறது. இது பற்றி பேசிய பேராசிரியர் பாக்கியஸ்ரீ, வெள்ளையங்கிரி மலையை வைத்து மக்களும் அரசும் நடத்தும் அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் தான் அகால மரணங்கள் நடப்பதற்கான முழு காரணம் என்று கூறினார். ஒரு காலத்தில் சுயம்புலிங்கத்தை தரிசிக்க விரதமிருந்து பயபக்தியாக மலையேறினார்கள். பசித்தால் சாப்பிட பச்சரிசி, வெள்ளம் என்று வைத்திருந்தார்கள். கடும் மழை, குளிர் இல்லாத ஏப்ரல், மே மாதங்களில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதுவரை வெள்ளையங்கிரி மலை பவித்திரமாக பரிசுத்தமாக இருந்ததாக கூறும் பேராசிரியர் பாக்கியஸ்ரீ, இன்று நிலைமை தலைகீழாகி கிடப்பதாகவும், வெள்ளையங்கிரி மலையேற்றம் என்பது பக்திக்காக என்பது மாறி இப்போது ட்ரக்கிங் மற்றும் ஜாலி டூராகி போய்விட்டது என்றார். இளம் பெண்களும் சிறு வயதினரும் கூட மலை ஏறுகிறார்கள். அங்கே இவர்களை அனுமதிக்கவே கூடாது. காரணம், எந்தவித பாதுகாப்பும் அங்கே இல்லை. மலையடிவாரத்தில் கண் துடைப்புக்கு வனத்துறையினரும் போலீசும் உட்கார்ந்திருக்கிறார்கள். யார் போகிறார்கள், என்ன கொண்டு போகிறார்கள், எதையும் கண்டு கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினார் பேராசிரியர் பாக்கியஸ்ரீ. கடந்த வாரம் இரவு நேரத்தில் மலையேறி ஒரு குழு கையில் கொண்டு சென்ற மினி ஸ்பீக்கரில் விஜயின் பாட்டை போட்டு குத்தாட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களுடன் யாத்திரை சென்ற குருசாமி என்பவர், நண்பா இதெல்லாம் பண்ணாதீங்க, இது சிவனோட மண், பாட்டு போடுறதே தப்பு, அதிலும் சினிமா பாட்டா என்று கேட்டுள்ளார். அதற்கு ப்ரோ, உன் வேலையை பார்த்துட்டு நடங்க, சாமி கும்பிட வரல, ட்ரக்கிங் வந்திருக்கோம் என்று சொல்லி தாவேகா கட்சி பாட்டை போட்டு ஆடியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய பேராசிரியர் பாக்கியஸ்ரீ, வர வர வெள்ளையங்கிரி மலை லவ்வர்ஸ் பார்க் மாதிரி மாறிடுச்சு. கல்யாணமான இளம் ஜோடிகள் லவ் பண்றவங்கன்னு டீமா மலையேற துவங்கி இருக்காங்க. பாதையோரத்துல காட்டுக்குள்ள இவங்க பண்ற கன்றாவிகளை தட்டி கேட்க அங்கே போலீசும் கிடையாது. மேலும் பெண்கள் இயற்கை உபாதை கழிக்கவோ உடை மாற்றவோ உரிய பாதுகாப்பும் கிடையாது. பாதை மாறிப்போகும் நபர்களை தடுத்து சரியான ரூட்டில் அனுப்ப வனத்துறையினரும் கிடையாது. எல்லாமே தான் தோன்றித்தனமா நடக்குது. வெள்ளையங்கிரி மலையேற்றம் அப்படிங்கிறது மிகச் சவாலான ஒரு விஷயம். கடும் மழை, குளிர் தாக்குவது, மலை உச்சியில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நேர்வதுன்னு பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது என்று கூறினார். இந்த வெள்ளையங்கிரி மலையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த மாதம் இங்கே இறந்தார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஏப்ரல் மாதம் இறந்தார்.
சமீபத்தில் தூத்துக்குடி புவனேஷ், காரைக்கால் கௌசல்யா ஆகியோரும் இறந்துள்ளனர். மலையேற்றத்தை அறிவியல் ரீதியில் அணுகாததே இந்த தொடர் மரணங்களுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளையங்கிரி மலையில் நடக்கும் அத்துமீறல்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் கோவை செந்தில்குமார், சிவனடியார் சுயம்பு ஆண்டவனின் மண்ணை அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்தி நாசம் செய்கிறார்கள். 7 மலைகளிலும் நடக்காத அத்துமீறல்களே கிடையாது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மட்டுமே மலையேற அனுமதிக்க வேண்டும். பிற காலங்களில் மனித வாடை இல்லாமல் கிடப்பதே எல்லோருக்கும் நல்லது. போதெல்லாம் 4 மாதங்கள் மலையேறுகிறார்கள். சரி, அதையும் பக்தியோடு செய்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. மலை ஏறுவோரில் 20% வேண்டுமானால் பக்தியோடு ஏறலாம். மற்றவர்களுக்கு இது கேளிக்கை. அப்படியான நபர்களை தட்டி கேட்க வேண்டிய அரசு துறைகளோ அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து மேலே அனுப்புகிறது. காரணம், 7 மலையிலும் நடக்கும் பிசினஸ். அப்படி முதல் மலையில் 1 பீஸ் தர்பூசணி 10 ரூபாய், அதுவே 6வது மலையில் 80 ரூபாய். 1 கிளாஸ் சர்பத் 100 ரூபாய். இப்படி கொள்ளை விலையில் விற்றால் 4 மாதங்களில் எத்தனை லட்சங்கள் குவியும் யோசியுங்கள். இதை யாரெல்லாம் பங்கு போடுகிறார்கள்? விசாரித்து ஒடுக்க வேண்டிய பொறுப்பு லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் உள்ளது. வெள்ளையங்கிரி மலையில் அப்பன் சிவனுக்கு எதிராக நடக்கும் அட்ராசிட்டிகளை பொறுக்க மாட்டாமல் தான் கீழே அடிவார ஆலயத்தில் அவரது மகனான கொம்பன் யானை ஒருவன் பட்ட பகலிலும் விசிட் செய்து எல்லோரையும் அடித்து துரத்தி துவம்சம் செய்கிறான். ஆன்மீகத்தை களங்கப்படுத்துவோரின் குடும்பங்கள் கர்மாவில் சிக்கி சிதையும் என்று கோவை செந்தில்குமார், சிவனடியார் கூறினார். எனவே வெள்ளையங்கிரி மலையில் நடக்கும் இத்தனை மரணங்களுக்கான பொறுப்பை ஏற்கப் போவது யார்? இதனை தடுக்க தடை போட்டால் மட்டும் போதுமானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.